ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி vlogs. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்டல் மெஸ் ஃபுட் வந்து எப்படி இருக்கு அண்ட் மெஸ்ஸோட டூர் என்ன எப்படி இருக்கு அங்கே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காமிக்க போறேன் வீடியோவில். ஸோ அங்கே எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஸ் ஃபுட் பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, மெஸ் ஃபுட் வந்து நல்லா தான் இருக்கும். பெருசாக எந்த குறையுமே கிடையாது. ஃபுட் வந்து மெனு நான் உங்களுக்கு பிளான் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுபடி தான் மோஸ்ட்லி சிமிலராக அந்த ஃபுட்டு தான் என்ன ஃபுட் அன்னைக்கு அலோகேட் பண்ணிப்பாங்களோ அதுதான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு பிடிக்காததுன்னா சப்பாத்தி தான். ஸோ அது வந்து ரொம்ப டின்னருக்குலாம் சப்பாத்தி செய்யும் போது மாவாக இருக்கும், அது மட்டும் ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி எல்லா ஃபுட்டுமே ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ராமச்சந்திரா காலேஜில் தான் படிக்கீங்க, ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு மெஸ் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எதனா ஃபுட் பிடிக்காது, இல்லை அதில் எதனா சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் இந்த இது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மற்றபடி ஃபுட் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வெளியே சாப்பிட்றதோட மெஸ் ஃபுட் வந்து எவ்வளோ பெட்டர். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி இன்னைக்கு மெஸ்ஸில் ஃபுட் என்னென்ன தராங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்ச், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அப்புறம் டின்னர் என்ன தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத போய் பார்க்க போகலாமா? ஸோ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். ஆக்சுவலாக இதுதான் மெயின் மெஸ், உமன்ஸ் மெஸ். ஸோ மேலே வந்து ஹாஸ்டல் உண்டு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மெஸ்ஸு, இது வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் வியூ ஆஃப் த மெஸ். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பயோமெட்ரிக் உண்டு, அதில் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் வச்சாதான் டோக்கன் வரும். ஸோ அது கொடுத்தாதான் ஃபுட்டு தருவாங்க. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் என்னோட பிளேட். ஸோ இதுதான் கவுண்டர். ஸோ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இங்கே தான். நான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் 2 ஸ்லைஸ், அதுக்கப்புறம் டீ அண்ட் பாயில்டு எக் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வாங்கினேன். உப்புமா வந்து எனக்கு பிடிக்காது, அதனால நான் வந்து உப்புமாவை ஸ்கிப் பண்ணிட்டேன், சாப்பிடல. ஸோ பிரெட்டில் ஜாமும் பட்டரும் போட்டு டோஸ்ட் பண்ணி தந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு மெஸ்லேருந்து ரூமுக்கு வந்துட்டேன். இனி ஆஃப்டர்நூன் லஞ்சில் மீட் பண்ணலாம். டைம் 12:30 ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு தராங்க லஞ்சுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகலாமா? வாங்க லஞ்ச் சாப்பிட போகலாம். இன்னைக்கு லஞ்ச் வந்து இதுதான் என்னோட பிளேட். ஸோ தால், ரைஸ், அப்புறம் கர்ட், அதுக்கப்புறம் பூரி, கடாய் பன்னீர், கொஞ்சம் சாலட்ஸ், ஸ்வீட் பொங்கல் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்கிறதுனால எதனா ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே ஓகே தான். ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபுட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் ஃபுட் வந்து. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டீ டைமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு கார சேவும் அண்ட் டீயும் தந்திருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு மெஸ்க்கு ஒரு 4:30க்கு மேலே மெஸ்ஸில் வந்து டீ டைமு. ஸோ 4:30 to 5:15 வரைக்கும் மெஸ்ஸில் வந்து டீ கொடுப்பாங்க. ஸோ நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலி அன்றைக்கி வந்து கார சேவ் வந்து நல்லா இருந்துச்சு. எப்போதுமே ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் உண்டுல அதுதான் தருவாங்க. இன்னைக்கு வந்து இந்த இது தந்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அப்படியே ரூம்க்கு வந்துட்டேன். இனி வந்து டின்னர் டைம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டின்னருக்கு போகலாமா? வாங்க போகலாம். ஸோ டின்னருக்கு வந்து இட்லி, பனானா, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் நைட் எப்போதுமே மில்க் இருக்கும், சம்டைம்ஸ் காஃபி எதுனா கூட இருக்கும்.
ஸோ நான் எப்போதுமே மில்க் தான் எடுத்துப்பேன் நைட்டில். அதுக்கப்புறம் ஆக்சுவலி மெனுவில் வந்து அன்னைக்கு வந்து ரவா இட்லி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து நார்மல் இட்லி மாரி தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் எனக்கு. ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எனக்கு கண்டே பிடிக்க முடியல அது வந்து ரவா இட்லியா இல்லை நார்மல் இட்லியா சொல்லிட்டு. அதனால நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன். மெஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,000. இந்த இயர் தான் சிங்கிள் பிளான், அதாவது 65,000 தான். அதுலேயே நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து 3 செக்மெண்ட்டாக இருந்துச்சு, லைக் 40, 55 அண்ட் 70,000 அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த இயர் வந்து அதை சேஞ்ச் பண்ணி 65 வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மெஸ்ஸை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ். நீங்கள் ராமச்சந்திரா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட மெஸ் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.